முலாம்பழம் ஜூஸ் செய்யலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுல் அளவு முலாம்பழம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மிக்சர் கிரைண்டரில் நம்ம நல்லா ஸ்மூத்தியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப்பில் ஒரு கியூப் ஐஸ் போட்டுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜூஸை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் சேர்த்து குடிக்கிறப்போ சில்லுன்னு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவு முலாம்பழத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஜூஸ் குடிக்கும்போது இது நம்ம கடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு முலாம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷிங்காக இதில் நான் 2 புதினா இலை வைக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். மேங்கோ ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 2 மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேன் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு டம்ளரில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மேங்கோ இருக்குது இல்லையா, அந்த ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்தளவு அந்த பல்ப் கொஞ்சம் 1-2 இருந்தால் நம்ம கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். இந்தளவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஆப்பிளை சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆப்பிள் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அது அப்படியே சில பேர் சாப்பிடுவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்தளவு ஸ்மூத்தி ஆனதுக்கப்புறமேட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் ஒரு க்யூப் ஐஸ் போட்டுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயும் நான் கொஞ்சமாக ஆப்பிளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது நம்ம ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிளெண்டரில் நான் 1 கப் கேரட்டை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக லெமன் சேர்த்துக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்தளவு நமக்கு கேரட் ஜூஸ் ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஆரஞ்சை பீல் பண்ணி கட் பண்ணி மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்து ஆரஞ்சு ஜூஸை ஊற்றிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக லெமனும் ஆரஞ்சு பல்ப்பையும் போட்டுட்டு அது கூடவே கார்னிஷிங்க்கு நான் புதினா இலை வச்சுட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குடிக்கும்போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லெமன் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் ஒரு க்யூப் ஐஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம லெமன் ஜூஸை புழிஞ்சிக்கலாம். 1-2 லெமன் நீங்கள் புழிஞ்சு கொட்டை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அது கூட லெமனை லைட்டாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு தேவையான அளவு சர்க்கரை, நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே புதினா இலை போட்டுடலாம். அது இன்னும் கொஞ்சம் அந்த புதினா ஸ்மெல்லுக்கு லெமன் ஜூஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போது லெமன் மின்ட் ஜூஸ் செய்யலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கை அளவு புதினா, 2 லெமன் அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான லெமன் மின்ட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கார்னிஷிங்க்கு நான் மேலே புதினா இலை வச்சிடுறேன். புதினா இலை நம்ம வைக்கிறதுனால அது நல்லாவே ஏற்கனவே அதில் புதினா ஜூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த ஃப்ளேவருக்கு. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம 7 விதமான ஜூஸ் செஞ்சு பார்த்தோம். இது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்.
நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி உங்ககிட்ட வீட்டில் என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தில் நீங்கள் ஜூஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் எடுத்துக்கலாம். நம்ம லிக்விடாக நிறைய எடுத்துக்க சம்மருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சில்லுன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.